சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்துள்ளது. உடனே இதை கேன்சல் செய்ய அரசு உத்தரவிட்டுள்ளது. அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதியற்ற பயனாளிகளின் பெயர்களை பட்டியலில் இருந்து நீக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இனி ரேஷன் கார்டு இருக்காது என்று சொல்லப்படுகிறது. அதாவது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வந்துள்ளது. கோடிக்கணக்கான மக்களின் பெயர்கள் ரேஷன் கார்டு பட்டியலில் இருந்து நீக்கப்பட வாய்ப்புள்ளது. ஏனென்றால் ரேஷன் கார்டு விஷயத்தில் மத்திய அரசு ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்துள்ளது. அது என்னவென்றால், அரசிடமிருந்து இலவச உணவு தானியங்கள் மற்றும் பெறும் தகுதியற்ற ரேஷன் பயனாளிகளை நீக்க அரசு முடிவு செய்துள்ளது. வருமான வரி செலுத்துபவர்கள், சொந்தமாக கார் வைத்திருப்பவர்கள், கம்பெனிகளில் இயக்குநர்களாக இருப்பவர்கள் இந்த பட்டியலில் உள்ளனர். செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் தகுதியற்றவர்களை கண்டறிந்து அவர்களின் பெயர்களை நீக்க மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆகையால் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களின் தகவல்களை மற்ற மாநில அரசு துறைகளின் தகவல்களுடன் ஒப்பிட்டு பார்த்து நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. ஆகையால் உணவு மற்றும் பொது விநியோகத் துறை இந்த ஏற்பாட்டை செய்துள்ளது. வருமான வரி செலுத்துபவர்கள், கார் வைத்திருப்பவர்கள், கம்பெனி இயக்குநர்கள் ஆகியோரின் விவரங்களை வைத்து இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இதன் மூலம் தகுதியற்றவர்களை பட்டியலில் இருந்து நீக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள ஏழை மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இதனால் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரை 19.17 கோடி ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் 76.10 கோடி பேர் பலன் அடைகிறார்கள். ஜூலை 8ஆம் தேதி அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுக்கும் மத்திய அரசு ஒரு கடிதம் எழுதியது. அதில் உணவுத்துறை செயலாளர் சஞ்சீவ் சோப்ரா, ரேஷன் கார்டு மேலாண்மை முறையில் ஏற்கனவே போலியான, இறந்த மற்றும் செயல்படாத பயனாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இப்போது மற்ற அமைச்சகங்களின் தகவல்களை வைத்து தகுதியற்ற பயனாளிகளின் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த பட்டியலை மாநில அரசுகள் ரைட் ஃபுல் டார்கெட்டிங் டேஷ்போர்ட் மூலம் பார்க்கலாம். சஞ்சு இது குறித்து மேலும் கூறுகையில், மாநில அரசுகள் இந்த விவரங்களை சரிபார்த்து தகுதியற்றவர்களை ரேஷன் பட்டியலில் நீக்க வேண்டும். இதன் மூலம் ஏழை மக்களுக்கு இந்த திட்டமானது சரியாக போய் சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் 2021ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை 1.34 கோடி போலி ரேஷன் கார்டுகள் நீக்கப்பட்டுள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நகர்ப்புறங்களில் 50% மக்களுக்கும், கிராமப்புறங்களில் 75% மக்களுக்கும் உணவு தானியங்கள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் மத்திய அரசின் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச உணவு தானியங்களை வழங்குகிறது. இதுபோன்ற சூழலில் ரேஷன் விதிமுறைகளை அரசு கடுமையாக்கி உள்ளது. ஆகையால் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் தங்களது தகுதியை சரிபார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மத்திய அரசு தகுதியற்றவர்களின் ரேஷன் கார்டுகளை நீக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஆகையால் இந்த நடவடிக்கை மூலம் ஏழை மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மத்திய அரசு ஏன் இந்த நடவடிக்கையை எடுக்கிறது என்ற கேள்வி இருக்கலாம். ஏனென்றால்
ஏழை மக்களுக்கு உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கமாகும். ஆகையால் தகுதியற்றவர்கள் ரேஷன் கார்டு வைத்திருந்தால் தகுதியான ஏழைகளுக்கு கிடைக்காமல் போகலாம். அதனால்தான் அரசு இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்காக மத்திய அரசு ஒரு பட்டியலை தயாரித்து மாநில அரசுகளிடம் கொடுத்துள்ளது. அது என்னவென்றால், அந்த பட்டியலில் உள்ளவர்களின் விவரங்களை மாநில அரசுகள் சரிபார்க்க வேண்டும். தகுதியற்றவர்களை கண்டறிந்து அவர்களின் ரேஷன் கார்டுகளை நீக்க வேண்டும். இதில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை தீவிரமாக எடுத்து வருகிறது. அந்த வகையில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் தகுதியற்றவராக இருந்தால் உங்கள் ரேஷன் கார்டு நீக்கப்படலாம். ஏனெனில் ரேஷன் கார்டு என்பது ஏழை மக்களின் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யும் ஒரு ஆவணமாகும். அதை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஆகையால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் டேக் பண்ணியிருப்போம். அது உங்களுக்கு எது தேவைப்படுதோ அது நீங்கள் கிளிக் பண்ணி எது வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்ததாவது விவசாயிகளுக்கு 2 கோடி கடன். அதை எப்படி என்று இங்கே பார்ப்போம். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது தென்காசி மாவட்ட விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும் நோக்கத்துடன் வேளாண் உட்கட்டமைப்பு நிதி திட்டத்தின் கீழ் 59 கோடி கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகள் அதிகபட்சமாக 2 கோடி வரை கடனுதவி பெற்று தங்கள் வேளாண் தொழிலை நவீனப்படுத்தவும் லாபத்தை பெருக்கவும் முடியும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் விளைபொருட்கள் அறுவடைக்கு பிறகு வீணாவதை தடுக்கவும் அவற்றை சரியான முறையில் சேமித்து அதிக விலைக்கு விற்பனை செய்யவும் தேவையான உட்கட்டமைப்புகள் மிக அவசியம். இந்த தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிதி உதவியுடன் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இத்திட்டத்தின் கீழ் 2 கோடி வரை கடன் பெற்று பல்வேறு வேளாண் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தலாம் என்று கூறப்படுகிறது. சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு பொறுத்தவரை விளைபொருட்களை பாதுகாப்பதற்காக சேமிப்பு கிடங்குகள், குளிர்சாதன கிடங்குகள் அமைத்தல். மதிப்பு கூடுதல் பொறுத்தவரை நெல் மற்றும் பயிறு ஆலைகள் போன்ற முதன்மை பதப்படுத்தும் நிலைகள், சிப்பம் கட்டும் கூடங்கள், விளைபொருட்களை தரம் பிரிக்கும் அறைகள் அமைத்தல். நவீன தொழில்நுட்பம் பொறுத்தவரை விளைபொருட்களை ஏற்றி செல்லும் குளிர்சாதன வசதியுள்ள வாகனங்கள், சூரிய மின்சக்தியால் இயங்கும் கட்டமைப்புகள், வேளாண் பணிகளுக்கான ட்ரோன்கள் வாங்குதல். விவசாய சேவைகள் பொறுத்தவரை வேளாண் இயந்திரங்களை வாடகைக்கு விடும் மையங்கள், இயற்கை வேளாண் இடுபொருள் தயாரிப்பு மையங்கள் அமைத்தல். குறைந்த வட்டி மற்றும் மானிய சலுகை பொறுத்தவரை இந்த திட்டத்தில் வழங்கப்படும் கடனுக்கு அதிகபட்ச வட்டி விகிதம் ஆண்டுக்கு 9% மட்டுமே. இதில் விவசாயிகளுக்கு பெரும் உதவியாக 7 ஆண்டுகள் காலத்துக்கு ஆண்டுக்கு 3% வட்டி தள்ளுபடி வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.